அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வும் அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இன்றைய திருப்பலியானது திருவாளர் சேவியர் திருமதி ஜெஸ்ஸி குடும்பத்திற்காக நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழ் சாகா இந்த யூடியூப் சேனலில் வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நேரத்திலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம். அவரோடு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய சகோதரர் ஹென்றி அவருடைய குடும்பத்திற்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த அற்புதமான தொலைத்தொடர்பானது மென்மேலும் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்றும் கத்தோலிக்க திரு அவையினுடைய சாராம்சகம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கல்வாரி பலியை ஒப்புக் கொடுப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான காலை வேளை வெள்ளிக்கிழமையிலே தாயாம் திரு அவையோடு இணைந்து ஒரு அற்புதமான ஒரு புனிதை அவரோடு இணைந்த தாய் 7 சகோதரர்களுடைய நினைவு நாளை நினைவு கூறுகின்றோம். புனித பெலிசித்தியா மற்றும் அவருடைய தாய் 7 சகோதரர்கள் ரோமை நகரிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக, இயேசுவுக்காக வாழ்ந்ததற்காக கொடூரமாக ரோமை ஆளுநனால் கொல்லப்பட்டது. நீரோ மன்னனை பற்றி நாம் அறிந்திருப்போம். கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது என்பதற்காக அனைத்து படை வீரர்களையும் அனுப்பியவர். பெலிசித்தா, நான் இறைவனை கண்டேன், அன்னை மரியாளின் அன்பை சுவைத்தேன் என்று சொன்ன வார்த்தையை கேட்ட அவருடைய தாயும் 7 சகோதரர்களும் இயேசுவை பின்பற்றினார்கள். அதற்கு கிடைத்த பரிசு எண்ணெய் சட்டியிலே அவர்களை போட்டு கொதிக்க கொதிக்க வைத்து அவர்களை கொடூரமாக கொன்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். ஆக தாயாம் திரு அவையிலே இதுவரைக்கும் 15,000த்திற்கும் மேற்பட்ட
மறை சாட்சிகள் இரத்தம் சிந்தி வளர்த்த இந்த திரு அவையிலே நாமும் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றோம் என்றால் பாராட்டக்கூடியது, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஆனால் இந்த அற்புதமான வேளையிலே நாம் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், குற்றங்கள், கரைகளை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை முத்துக்கள் 1-9 முடிய. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீய செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுதின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லிபி மேல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவு மரம் போல் இருக்கும். லெபனோவை போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எபிரேயருக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான வேததாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை.
நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள், மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். கடவுளே, உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். பல்லவி. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. உம் மீட்பின் மீட்சியை, மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். பல்லவி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 16 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகன் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் என்ன பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்று கவலைப்படாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை என்பது உங்கள் வார்த்தை அல்ல, மாறாக என் வார்த்தை பிள்ளாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையின் மூலமாக இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடும் பேசுகின்றார். இன்றைய காலகட்டங்களிலே துயில் எழுந்ததிலிருந்து அந்தி சாயும் வரைக்கும் நாம் எதை நோக்கி பேசுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். 2 பேர் சேர்ந்தோம்னா யாரை பற்றி பேசுகிறோம்? நல்லா இருக்கீங்களான்னு முதல் வார்த்தை கேட்குறது மட்டும்தான் எதிர்க்க. அதுக்கடுத்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை. நாம் எப்போத்தான் சரியாக இருக்க போகிறோம்? அதைத்தான் ஆண்டவரை கேட்குறார். ஆண்டவர் இன்னைக்கு பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை பின்னோக்கி செல்வதற்கு முக்கியமான காரணம் பிறரை ஒப்பிட்டு பார்ப்பது. இன்னைக்கு ஆண்டவர் அற்புதமாக சொல்கிறார், ஏன் பிள்ளாய் நீ கவலைப்படுகின்றாய்? ஏன் மகனே நீ கவலைப்படுகின்றாய்? நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ செல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எவ்வளவு அற்புதமானது. 1949ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடந்தது. கொடிய நோயை ஆட்டி படைத்தது குழந்தை, அதாவது பெண்மணி குஷால் பாத்திமா அவர்களுக்கு. ஒரு முறை ஒரு அருள் தந்தை அந்த வழியே செல்லும் பொழுது கேள்விப்படுகின்றார், அந்த பகுதியை இஸ்லாமியர்கள் வாழக்கூடியது. ஆக கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் தொலைவில் அங்கிருந்து சொல்கின்றார், அன்னை மரியாளின் பெயரால், ஆண்டவரின் பெயரால் நீ நலம் பெறுவாய் என்று சொல்லிவிட்டு அந்த அருள் தந்தை சென்று விட்டாராம். நடந்த உண்மை சம்பவம். சொன்ன மறு நிமிடமே குஷால் பாத்திமா அவர்களுக்கு உடல் நலத்திலிருந்து மீண்டு வருகின்றாள். மீண்டு வந்தவுடனே என்னை காப்பாற்றிய மரியம், குரானில் கூட அவர்கள் படிக்கக்கூடியது மரியம், அன்னை மரியாள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கையை எனக்கு உயிரை கொடுத்திருக்கின்றார், அவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி மதம் மாறுகின்றாள். மதம் மாறுவதற்கு முன்பாகவே பல சவால்களை சந்திக்கின்றாள் அந்த பெண்மணி பாத்திமா அவர்கள். ஆக உடல் நோயிலிருந்து குணமாகிய பிறகு 1 வருடத்திலே சொந்த வீட்டில் பெற்ற தாயும் தந்தையும் இணைந்து நீ இஸ்லாமியத்திலிருந்து வெளியே சென்று விட்டாய் என்று சொல்லி விஷம் வைத்து கொள்கின்றார்கள். விஷம் வைத்து கொள்ளும் பொழுது அதை சாப்பிட்டு கொண்டிருந்த குஷால் பாத்திமா இவ்வாறு சொன்னார்களாம், நீங்கள் கொடுத்த உணவு எனக்கு இயேசுவினுடைய உடலாக நினைக்கின்றேன். ஆக இந்த உடலை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் எதை பேச வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும், என் நாவிலே எது உதிக்க வேண்டும் என்பதை உயிருள்ள தேவன் எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் அவருக்காக செல்கின்றேன். இறுதியிலே அந்த குஷால் பாத்திமா சொன்னது, உங்களுக்கு பிள்ளையாக பிறந்ததற்காக வெட்கப்படுகின்றேன் என்று சொன்னாலாம். எவ்வளவு வார்த்தை! ஏனென்றால் இறைவனுக்காக வாழும் பொழுது சவால்களை கண்டிப்பாக சந்திக்கத்தான் வேண்டும். இறைவனுக்காக ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் பொழுது அநீதிகளை நாம் தட்டி கேட்கத்தான் இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன? அநீதிகள் நடந்தாலும் எனக்கென்ன தேவை, எனக்கென்ன தேவை என்று சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா பங்குகளையும் அதுதான். ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை பங்கு சாமியார் அல்லது ஏதாவது ஒரு மரியாயின் சேனை ஒரு நிகழ்ச்சியை நடத்தினோம்னா முதல்ல என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாரும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல சொல்லும் போது எதிர்ப்பு தான். இது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஏன் தாயாம் திருவை இன்னைக்கு பின்னோக்கி போகுது? எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய நாவு, எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய வார்த்தை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்முடைய வளர்ச்சி என்பது பின்னோக்கி இருக்கின்றது. இன்னைக்கு 2 வாசகங்களை ஆண்டவர் நமக்கு சாட்டை எடி கொடுக்கின்றார். மகனே மகளே எழுந்திரு, உன் நாவிலே என் வார்த்தையை வைத்தால் எனக்காக நீ செய் என்று சொல்கின்றார். சிறிய சிறிய நிகழ்ச்சிகளில் எல்லா இடங்களிலுமே ஒரு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு என்ன செய்வோம்? பல இதில் நம்ம பல இதை சொல்லுவோம். இப்படித்தான் ஒரு இளங்குருவானவர் துடிதுடிப்போடு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாராம் ஒரு பங்குல. அவர் நல்ல ஒரு ஓவியர். அவர் என்ன பண்ணாராமா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்செய்தியை ஓவியமாக வரைஞ்சு ஆலயத்துக்கு முன்புறத்தில் வச்சாராம்.
வச்ச உடனே நம்ம மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க? நத்தான் வச்சுட்டார், எப்படி வச்சுட்டார் அப்படின்னு ஒரு பகுதி சொல்லும். ஏன்னா அவங்க பிறக்கும் பொழுதே மம்மின்னு சொல்லலை, பிறக்கும் போதே அம்மான்னு சொல்லலை, என்னத்தான் பிறந்தேன் அப்படி சொன்னவங்க தான் குறை சொல்லுவாங்க. அப்படி ஒரு பகுதி சொன்னாங்களாம். ஒரு பகுதி பரவாயில்லப்பா, பங்கு ஃபாதர் நல்லா செய்கிறார், இவர் போன பிறகு யார் செய்வா இந்த மாதிரிலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது பங்கு சாமியாருடைய காதுக்கு கேட்கல. ஒரு நாள் ஒரு பாட்டியம்மா, சாமி நான் அந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும் சாமி அப்படின்னு சொன்னாப்போ, என்ன சொல்லு பாட்டி? நீங்கள் உங்கள் பக்கத்தில் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அம்புட்டும் விஷப்பாம்புக எல்லாம் குட்டி பிசாசுக. உங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அன்னைக்கு எருசலேமுக்கு ஆண்டவர் போனது பொழுது ஈசோ பிள்ளாய் ஓசன்னான்னு பாடினதை போல உங்களை பாடுறாங்க சாமி, நம்பாதிய சாமி. என்ன பாட்டி அப்படின்னு நீங்கள் வரைஞ்சி வைக்கிறீங்களா சாமி, அதை பற்றி ஒரு குறிப்பிட்டவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா. மறு வாரம் சாமியார் என்ன பண்ணாராம், படத்தை வரைஞ்சிட்டு பக்கத்தில் ஒரு ரேசர் அலிரப்பரையும் ஒரு பென்சிலையும் வச்சு ஒரு ஸ்கெட்சையும் வச்சுட்டு, உங்களுக்கு இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை திருத்தங்கள் பண்ணுங்க, அதுக்கு மெருகூட்டுங்க அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டாராம். பிரசங்கம் முடிஞ்ச உடனே நான் வரைஞ்சது தப்பாக வரைஞ்சிருக்கிறேன், இங்கே பெரிய மார்க் ஆஞ்சலோ எல்லாம் ஆஞ்சலோ பாஞ்சாலோ எல்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க வீட்டில் வெளியே போய் அதை அழகு விட்டுங்க, ஆனால் பூசை முடிஞ்சோடனே வந்து பார்ப்பேன், நீங்கள் பண்ணதை பார்க்கும் பொழுது நம்ம பங்கின் வளர்ச்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பூசை முடிஞ்சோடனே வேகமாக சாமியார் உடுப்பை கழட்டி போட்டு வேகமாக போயிருக்கார். வச்ச இடத்துல அப்படியே இருக்குது எல்லாமே, படமும் காக்கா ஓட்டுது. ஏன்? எல்லாம் அந்த நாவில் பேசிடுவோம், இது சரியில்லை அது சரியில்லை, யாராவது முன்னாடி செய்யுங்க அப்போ. எல்லாரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் பார்க்குறீங்க. எல்லாருக்கும் இதை சொல்கிறேன், ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சவுக்கடி கொடுக்குறார். பல நேரங்களில் திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு நாம் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு முதல் வாசகத்தை சொல்றாரு, உதவி செய்யலைனாலும் ஓத்திரம் செய்யக்கூடாது. யாராவது நல்லது செஞ்சா நம்ம முடிஞ்சா 4 வார்த்தையை சொல்லணும், இல்லையா அமைதியா போயிடும். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், வேற ஒன்றும் கேட்கல. மகனே மகளே, உன்னால முடிஞ்சா நான் ஏற்படுத்திய இரத்த கோட்டையால் ஏற்படுத்திய அந்த திருச்சபைக்கு உதவி செய், இல்லையா கிறிஸ்தவ என்ற ஒரு முத்திரையோடு அமைதியாக இரு என்று சொல்கின்றார். ஆக அற்புதமான வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய நாவிலும் சொல்லிலும் இறைவனுக்காக வாழ்கின்றோமா? அவ்வாறு வாழவில்லை என்றால் ஆண்டவர் சொன்னதை எந்திர கல்லை கட்டி தூக்கி கொண்டே கடலில் போட்டுரும். நீங்கள் அப்படி கடலில் போட்டாலும் சில பேர் எந்திரிச்சு வந்துடுவீங்க, எந்திரிச்சு வந்து திரும்பியும் சொல்லுவீங்க சரியில்லை சரியில்லைன்னு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மீண்டும் சிலுவையில் அறைய வேண்டியதான். இன்னைக்கு நம்முடைய வார்த்தைகளால் சிலுவையில் அறைகின்றோமா என்ற சிந்தனையோடு இந்த கல்வாரி பலிகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நேரத்திலே காணிக்கை பவனியை நாம் நம்மையை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கையை எங்களுக்கு தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாளிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுணவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் பாசமுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும், மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய அன்பு கணவரும் எம் பாதுகாவலருமாகிய புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தவர்கள் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் மீட்பர், இதோ நாம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுந்திடவா என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இன்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு இன்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும்.
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். ஆலயம் வந்து செல்ல பாதைக்கான வேண்டுதல். அற்புத அன்னை வேளாங்கண்ணி தாயே, மேல்மாநகரில் வீற்றிருக்கும் அம்மா, உமது பிள்ளைகள் நாங்கள் உம்மை வணங்குகிறோம். பாசத்தோடு எம்மை பாதுகாக்கும் அன்னையே, இறைவனின் தாயே, நம்பிக்கையோடு வருவோருக்கு ஆறுதல் நீரே. உம் புகழை மேல்மாநகர் தல திருச்சபை வழியாக மேலோங்க செய்ய அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வரும் மக்களுக்கு நீர் வீற்றிருக்கும் இடத்தை காட்ட வந்து செல்ல நல்ல பாதை அமைத்து தாரும் அம்மா. அதற்காக நாங்கள் முன்னெடுக்கின்ற முயற்சிகளையும் பொருள் உதவியையும் நாங்கள் இன்முகத்தோடு வழங்க இறைவனின் அருள் இரக்கத்தை உம்மக்கள் நாங்கள் கண்டடைய தூய ஆவியின் வல்லமை எங்கள் மேல் நிழலிட அவரது திருவுளப்படி உம்மை நாடி வருவோரின் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற வரம் தாரும் அம்மா. எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் வளரக்கூடிய பிள்ளைகளாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய அன்னையை நோக்கி வல்லமை உள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். மது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதையெல்லாம் தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையினால் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு நீர் ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு நீர் வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில்களையும் எங்கள் பங்கையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் தாயே, ஆமென்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, நமது பங்கின் பாதுகாவலியான அன்னை வேளாங்கண்ணி மாதாவே, திரு குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, இறைவனின் அனைத்து புனிதர்களே புனிதைகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேசுரா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.